8 செயின் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இந்த 38 செயின் கணக்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு நமக்கு இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் குழந்தைக்கெல்லாம் மாற்றி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம செய்கிறது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த 38 செயின் அப்படிங்கிறது வந்துட்டு நான் 4 ப்ளே ரிவர்ஸ் 4 ப்ளே இதில் எடுத்திருக்கேன். ஆனால் நான் இதில் செஞ்சுருக்கக்கூடிய மாஸ்க் எல்லாமே வந்துட்டு வெறும் 4 ப்ளே அக்ரிலிக் கேன், சாதாரண 4 ப்ளே அக்ரிலிக் கேனில் தான் பண்ணியிருக்கேன். ஹூக் வந்துட்டு 3.5 யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் 38 செயின் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு 5 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். 2 3 4 4 போட்டாச்சு. இப்போ 1 5. இப்போ 5 சிங்கிள் குரோஷே போட்டதுக்கு அப்புறமா அடுத்த 4 செயினில் ஹாஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். அதுக்கு 1 2 3 4. இப்போ 4 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய 19 செயினில் டபுள் குரோஷே நம்ம போடணும். அதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 19 செயினில் நம்ம டபுள் குரோஷே போடணும். அடுத்து ஒரு டபுள் குரோஷே இங்கே போட்டதுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதோட கடைசி தையலை மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன் நம்ம வந்து கடைசி வரைக்குமே, நீங்கள் மாஸ்க் முடிக்கிற வரைக்குமே தயவுசெய்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ரோ போட்டு நம்ம மாஸ்க் பெருசாகிறப்ப தையல்கள் வந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இது ஃபுல்லாக ஒரு 19 செயினுக்கு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு வந்து 19 செயினுக்கு டபுள் குரோஷே போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் டபுள் குரோஷே போட்டுட்டேன். 19 செயினுக்கு டபுள் குரோஷே போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த செயினில் இதுக்கு முன்னாடி இந்த ரோ ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இப்போ 4 ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். இங்கே தானே முடிச்சிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இந்த ஹாஃப் டபுள் குரோஷே நீங்கள் இந்த இடத்துல போட்டதுமே அந்த இதில் மார்க் பண்ண மாதிரியே இங்கேயும் இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. திரும்பவும் ரெண்டாவது ஹாஃப் டபுள் குரோஷே, மூணாவது ஹாஃப் டபுள் குரோஷே, மூணாவது ஹாஃப் டபுள் குரோஷே, நாலாவது ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ 4 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் போட்ட மாதிரி இங்கேயும் 5 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இதே தான் வந்துட்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். ரிப்பீட் பண்ணி நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே நீங்கள் இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கொஞ்சம் லென்த் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு செயின் போட்டு திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அதே ப்ரொசீஜர் தாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. இதுக்கப்புறமும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பக்கமும் 5 செயினுக்கு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறமா 4 ஹாஃப் டபுள் குரோஷே வரும். இந்த இடத்துக்கிட்ட போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஹாஃப் டபுள் குரோஷேக்கு மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்கிங்க்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த 19 டபுள் குரோஷே, திரும்ப இந்த ஸ்டிச் மார்க்கர்லேருந்து 4 ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் 5 சிங்கிள் குரோஷே. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இப்போது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க, இது வந்து நம்ம நார்மலாக லேடிஸ்க்கு இந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். ஜென்ஸுக்கு பண்ணுற மாதிரி இதோட கொஞ்சம் பெருசாக கூட நமக்கு சைஸ் வந்து தேவைப்படலாம். குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. எங்கே அப்படின்னா இந்த காதுக்கு கீழே, 2 காதுக்கு கீழேயும் கீழ்ப்பகுதியும் வந்து நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அந்த செயின்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ப்ரொசீஜர் மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த மாஸ்கில். ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக 5 சிங்கிள் குரோஷே, 4 ஹாஃப் டபுள் குரோஷே, அதே தான் இந்த 2 கார்னர்லேயும் இருக்கணும்.
அது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய லென்த்துக்கு இத்தனை தையல் மட்டும், முன்னாடி ஒரு 9 தையல், பின்னாடி ஒரு 9 தையல் மட்டும் வந்து நீங்கள் விட்டுட்டு நடுவு பகுதி ஃபுல்லாக வந்து நீங்கள் டபுள் குரோஷே போட வேண்டியதான். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் மாஸ்க் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு. ஸோ நான் இதை வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு மாஸ்க் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து அக்ரலிக் ஹேண்ட் தான், நார்மல் 4 ப்ளே அக்ரலிக் ஹேண்ட் தான் இது. இப்போ இந்த இடத்துல கடைசியில் நம்ம முடிக்கிறோம் இல்லையா, முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த கடைசியில் இந்த செயின் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த இதுதான் போட்டுட்ருக்கோம், காதில் நம்ம மாட்டணும் இல்லையா, அதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அத்தனை செயின் போட்டுக்கோங்க. ஆனால் செயின் போடுறப்போ எண்ணிக்கோங்க, ஏன்னா அதே எண்ணிக்கை தானே நம்ம அந்த பக்கமும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அது வந்து நல்லா எண்ணிக்கோங்க, செயினோட எண்ணிக்கைகளை மட்டும். ஒரு டைம் செயின் போட்டுட்டு வச்சு பாருங்கள் அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு 20 செயின் வந்து வந்திருக்கு, அது போதுமானதாக இருக்குது. இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நம்ம ஊக்கு வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. அதை திருப்பிட்டு இந்த பக்கம் செயின் இருக்கு இல்லையா, செயினோட கரெக்டான பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த செயின் ஃபுல்லாகவே வந்துட்டு சிங்கிள் குரோஷே போட்டு இந்த கார்னர் வரைக்கும் சிங்கிள் குரோஷே போட வேண்டியதுதான். இல்லை சிங்கிள் குரோஷே வேணாம் இப்படியே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை இப்படியே கூட விட்டுறலாம். சிங்கிள் குரோஷே நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓரளவு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்குது. அதுக்காக தான் சிங்கிள் குரோஷே போடுறது. மற்றபடி உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் இப்படியே விடுறதுனால நூல் கட் பண்ணி நூலை வந்து உள்ளே கோத்து விட்டுருங்க. ஸோ நான் இந்த பக்கம் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இதுக்கும் வந்து அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்மளோட மாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த மாஸ்க்கை இப்படியே போட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் முடியவே முடியாது. ஏன்னா இவ்வளோ ஓட்டைகளை வச்சுட்டு இதை போட்டுட்டு போனால் மாஸ்க்கு போடாமல் போகிறது ஒன்று தான், போட்டு போனாலும் போடாமல் போடானாலும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது மாதிரி செயின்ஸ் போட்டு 2 பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பு இது மாதிரி கிடச்சிரும். இதுக்குள்ளே நீங்கள் கர்ச்சீஃபோ இல்லைன்னா வந்து ஏதாவது சின்னதான இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக வந்து வீட்டில் நிறைய துணி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க, தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து கர்ச்சீஃப் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய துணி அந்த மாதிரி வச்சுக்க விருப்பம்ல, நான் கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். அதுவும் காட்டன் கர்ச்சீஃபாக காட்டன் துணியாக வைங்க. வேறு எந்த துணியிலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. நான் காட்டனாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் மூச்சு விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காட்டன் கர்ச்சீஃப் இல்லை ரீயூசபிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்த உடனேயுமே இதை வந்து துவைச்சிடுங்க. அதுக்கப்புறமா மாஸ்க் எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக துணியிலே நம்ம போய் துவைக்கிறப்போ மாஸ்க்கு நம்ம துவைக்க வேண்டியது இருக்கும். ஸோ மாஸ்க் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யான் வந்து வாஷபிள், துவைக்கலாம் அப்படின்ற கூடிய நூலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாயம் போகாத நூலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலான ஷாம்பு வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குளிக்கிற ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு ட்ராப் மட்டும், ஒரு கப்பு தண்ணியில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் நீங்கள் ஷாம்பு போட்டு அதை நல்லா கலக்கிட்டு அதில் நம்மளோட மாஸ்கை இப்படி மடக்கி மாஸ்க்கு ஃபுல்லாக வந்து நனையணும். ஃபுல்லாக நனைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு சாதா தண்ணியிலே ஒரு தடவை ஃபுல் மாஸ்கே நல்லா அலசி எடுத்துட்டு கண்டிப்பாக புளியவே கூடாது. நம்ம குரோஷில் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருள், உள்ளன செய்யக்கூடிய எந்த பொருளையும் தயவு செய்து புளியாதீங்க. இப்படிலாம் வந்து வச்சு புளியெல்லாம் வந்து கூடவே கூடாது. எடுத்துட்டு நல்லா தண்ணி வந்து உதறிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து கொடியில் காய போட்டுருங்க, நல்லா வெயிலில் காய போடுங்க. காய போடுறப்ப கிளிப்பை இந்த கடைசியில் போடாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா தொங்கி போயிடும் ஒரு பக்கம் ஈரம் இருக்கிறனால. நல்லா இது ஈவனாக எடுத்து இப்படி 2 பக்கமும் கிளிப்பு மாட்டி விடுங்க. ஒருவேளை உங்களால் துவைக்க முடியாத நூல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு வந்ததும் இந்த மாஸ்கை வந்து தயவு செய்து வெயிலில் வச்சுருங்க நல்லாவே. ஏன்னா நம்மளால் துவைக்க முடியாது அப்படிங்கிறதுனால. இல்லை நிறையா மாஸ்க் செஞ்சுருவீங்க, உங்கள்கிட்ட நிறையா நூல் இருக்குது, இப்போ இந்த காலத்தில் ஸ்டாக் நிறையா வச்சுருக்கீங்கன்னா நிறைய மாதமே ஒரு டைம் போயிட்டு வந்து நீங்கள் தூக்கி கூட போட்டுக்கலாம். துவைக்க முடியாதவங்க தயவுசெய்து வந்து சன் ட்ரை பண்ணிடுங்க. நல்ல வெயிலில் வந்து நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஆனால் வெயிலில் வந்து இதை வந்து போட்டுருங்க. அப்புறம் இந்த இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாஸ்க் செஞ்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த எந்த இடத்துல வந்து நம்ம டபுள் குரோஷே ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல இந்த பகுதி கிட்ட ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நடுவில் வந்துட்டு எடுத்து நடுவில் இப்படி ஹூக்கு உள்ளே விட்டு இந்த நூலுக்குள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்படி நல்ல ஒரு தையலுக்குள்ளே விட்டு எடுத்து நூலை ஜாயின் பண்ணி கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொண்டு வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். ஜாயின் பண்ணி
ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரியோ இல்லை சிங்கிள் குரோஷே போட்டு நூலை கட் பண்ணி விட்டுட்டு அந்த நூலை நல்லா உள்ளே சொருகி விட்டுருங்க வராதபடி. அவ்வளோதான் நம்மளுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உலன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் பேஜான ஜெனிக்ரியேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஐட்டமே கஸ்டமைஸாக அஃபோர்டபுள் காஸ்ட்டில் செஞ்சு கொடுக்குறோம். மிக்க நன்றி.